بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் சிறந்த உயிரினமாக கருதப்படும் மனித சமுதாயத்தை அவர்களுக்கு நேரான வழியை காட்ட வேண்டும் என்பதற்கும், அவர்களுக்கு தீமையான வழிகளில் இருந்து தடுக்க வேண்டும் என்பதற்கும் ஏராளமான தலைவர்கள் இந்த உலகத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு நல்வழியை காட்டி நல்ல போதனைகளை செய்து அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஏராளமான தலைவர்கள் இந்த உலகத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த மனித சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக, உண்மையான சிறந்த ஒரு வழிகாட்டியாக, இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் எடுத்து சொன்னவர்களாக யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வரலாற்றிலே நீங்கள் படித்து பார்த்தால் ஏராளமான தலைவர்கள் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து தங்களை பெரும் தலைவர்களாக காட்டிக்கொண்டதையும், அரசியல் பலத்தை காட்டி தாங்கள் சிறந்த தலைவர்கள் என்று மக்களிடத்தில் எடுத்துரைத்ததையும், ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றி தங்களை பெரிய தலைவர்களாக மக்களிடத்தில் எடுத்து சொன்னதையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கவிஞன் கூட கேட்பான், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களில் மனதில் நிற்பவர் யார் என்று கேட்பார். எத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் போயிருக்கிறார்கள், உண்மையிலேயே மக்கள் மனதிலே ஒரு சிறந்த தலைவராக பதிவு பெற்றவர்கள் யார்? உண்மையிலேயே மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர் யார்? அந்த நேசிக்கக்கூடிய தலைவர் ஏன் இத்தனை மக்களால் நேசிக்கப்படுகிறார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை, அவர்களுடைய அறிவுரைகளை, அவர்கள் சொன்ன அற்புதமான சட்டங்களை நாம் ஆய்வு செய்தால் மிக தெளிவாக நமக்கு விளங்கும். இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு நாளும் ஒரு தலைவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. நம்ம உங்களுக்கு சாதாரணமாக ஒவ்வொரு ஊரிலேயும் குறைந்தபட்சம் 5 தடவை ஐவேளை தொழுகைக்காக அழைக்கப்படுகிறது. அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வாசகம் மறக்காமல் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகையிலேயும் இந்த நபியினுடைய பெயர் சொல்லப்படுகிறது. இப்படியே பார்த்தால் உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பெரிய சிறந்த தலைவராக அவர்கள் வந்ததற்கு முக்கியமான காரணம் 2 தான். ஒன்று, அவர்கள் கொண்டு வந்த அழகான கொள்கையும் அந்த கொள்கையை அவர்கள் எடுத்து வைத்த
அழகான குணநலத்துடன் அவர்கள் சொன்ன அற்புதமான அறிவுரைகளும் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய உள்ளங்களிலேயும் ஆழமாக பதிய செய்தது. இன்று நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு பெரிய பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அத்தனையிலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். முஸ்லிம்களினுடைய உண்மையான இந்த கொள்கையை போதிக்கக்கூடியவர்களுடைய, குறிப்பாக நம்முடைய ஜமாத்தினுடைய மாநாடுகள், நம்முடைய திருமுனை கூட்டங்கள் எது இருந்தாலும் இங்கே பேசப்படுபவர்களுடைய புகைப்படங்கள் அதிலே போடுவதில்லை, அவர்களை வானலாக புகழ்வதும் இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மாபெரும் தலைவர் தான் அனைவர்களுக்கும் எடுத்துச் சொல்லப்படுகிறார். அவர்களுடைய புகழ்தான் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கப்படுகிறது. தனி மனிதனுடைய புகழ் அங்கே பேசப்படுவதில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிறந்த தலைவராக இருந்ததின் காரணத்தினால் இன்று ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளங்களிலேயும் ஆழமாக பதியப்படுகிறார். எத்தனையோ தலைவர்கள் உண்டு, அந்த தலைவர்களை எல்லாம் நீங்கள் புகைப்படங்களிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர் பேச வருகிறார் என்று சொன்னால் வானளவிலே மிகப்பெரிய பேனர்கள் வைக்கப்பட்டு அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள். அனைத்தும் போலியானவை, உண்மையானவை அல்ல. இப்போது நமது நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மோடி, அவருடைய செயல் திட்டங்களை வைத்துக்கொண்டு அவர் வரக்கூடிய இடங்களிலெல்லாம் பேனர்கள் வைக்கப்படுகிறது, பத்திரிகைகளில் செய்திகள் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய உண்மை நிலை என்ன? கிளீன் இந்தியா என்று வந்தார்கள், தூய்மை இந்தியா என்று இருந்தார்கள். தூய்மையானதா? பத்திரிகைகள் எல்லாம் காரி உமிழ்ந்தார்கள். குப்பைகளை இவர்களாக வந்து கொட்டி அவர்களே சுத்தப்படுத்துவதை போன்று போட்டோக்களை போட்டார்கள். தெருத்தருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள புகைப்பிடித்தால் சுயநலம் உண்டு என்று ஒரு கவிஞன் சொல்லுவார். தெருத்தருவாய் போய் நீ கூட்டினியண்டா, அதில் இருக்கிறது ஒரு நல்ல எண்ணம். ஊரார் தெரிந்து கொள்வதற்காக படம் பிடித்தால் சுயநலம் உண்டு என்று சொன்னானே, அதை அப்படியே இங்கே தான் பார்க்க முடிந்தது. படம் பிடிப்பதற்காக பல மந்திரிகள் எல்லாருமே என்ன செய்கிறார்கள், இருக்கிற குப்பை இல்லாத சுத்தமான இடங்களில் குப்பையை தொட்டி இது பண்ணார்கள். இதை வைத்துக்கொண்டு கிளீன் இந்தியா, இந்தியா சுத்தமாக இருக்கிறன்னு பேனர்கள். அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா என்று என்ன அனைத்தையும் டிஜிட்டல் மகமாக்க வருகிறார். மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து விட்டார், பிரதமர் வந்து விட்டார், பாருங்கள் அனைத்தையும் டிஜிட்டலாக ஆக்கினார் என்று எல்லாமே புகழ்ந்தார்கள். சமீபத்தில் பார்த்தால் ராஜஸ்தானில் ஒரு மந்திரி மரத்துக்கு மேலே ஏறுறாரு. என்னடா மரத்துக்கு மேலே இவர் ஏன் ஏறுறாரு? எப்போதும் மோடி தானே எந்திரிச்சு எங்கேயாவது நம்ம பார்க்காத ஊர் இருக்கான்னு தேடி பார்ப்பாரு, இந்த மந்திரி ஏன்டா எந்திரிச்சு மேலே ஏறுறாரு அப்படின்னு பார்த்தா சிக்னல் கிடைக்கலையா மத்திய மந்திரிக்கு சிக்னல். டிஜிட்டல் இந்தியா எத்தனை ஊர்களில் இதெல்லாம் இல்லை. பெருசாக அவரை வந்து புகழ்வதற்காக பணம் கொடுக்கப்பட்டு இப்படி விளம்பரம் செய்யப்படுகிறது. நான் ஆந்திராவுக்கு பாடேறு என்ற ஒரு பகுதிக்கு போனோம். அது மோடியோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆட்சி செய்யக்கூடிய ஆந்திர மாநிலம். அங்கே பகுதியில், கிராம பகுதியில் நம்ம பயான்களுக்காக போகும்போது பார்த்தா ஒவ்வொருவரும் ஃபோனை வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் மலைக்கு மேலே அங்கங்கே நின்று கொண்டே இருக்கிறான். என்னடா இவங்களுக்கு இந்த செல்ஃபி மோகம் முடிச்சு போயிருச்சோ, எதுக்கு அங்கங்கே நின்று இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு அப்படி சுற்றிட்டு இருக்கிறான்னு பார்த்தா சிக்னல் இல்லை. கிராமத்தில் இருந்து, இது உண்மையாக நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள், அந்த பகுதியில் நீங்கள் கடந்து சென்றீர்களே ஆனால் ஆங்காங்கே 4 பேர் நின்று தெரிந்தவர்களுக்கு ஃபோன் செய்வதற்காக வீட்டில் இருந்து வெளியே வந்து மலைக்கு மேலேயும் மரத்துக்கு மேலேயும் உட்கார்ந்து கொண்டு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன உங்களை காட்டுகிறது? போலியாக ஒரு சிறந்த தலைவர் என்று காட்டப்படுகிறது. இப்படி நிறைய தலைவர்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தலைவராக திகழ்ந்திருக்கிறார்கள். அழகான ஒரு கொள்கை மட்டுமல்ல, அவர்கள் எடுத்து வைத்த அந்த விதமும், அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதமும், அவர்களிடத்தில் இருந்த அந்த நல்ல குணமும் தான் இன்று கோடிக்கணக்கான மில்லியன் ட்ரில்லியன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக அவர் பதிந்திருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். பள்ளிக்கூடங்களுக்கு நாம் பிள்ளைகளை அனுப்புகிறோம். அங்கே படித்த நல்ல எம்ஏ படித்திருப்பார், எம்ஃபில் படித்திருப்பார், பிஎட் படித்திருப்பார், இன்னும் பெரிய படிப்பு படித்த ஆசிரியர்கள் ஆசிரியைகள்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த டீச்சர் வந்து அன்போடும் பாசத்தோடும் அந்த குழந்தைகளிடத்தில் நடக்கவில்லையானால் நம்முடைய குழந்தைகள் போகவே மாட்டேன் என்று அடம்பிடிக்கும். ஏன்னா நல்ல படித்திருந்தாலும் நல்ல இது தெரிந்திருந்தாலும் அந்த குழந்தைகளோடு செய்யக்கூடிய அணுகுமுறைகள்,
அவங்களுக்கு நடத்தக்கூடிய முறைகள் எல்லாம் சரியில்லாததின் காரணத்தினால் பிள்ளைகள் வெறுத்தோடுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர்கள் ஆசிரியர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் போன மாணவர்களும் உண்டு. அப்போ அந்த மக்களிடத்தில் எவ்வளவு நல்ல கொள்கை எது இருந்தாலும் கொண்டு போகக்கூடிய அந்த வழி அழகாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. வரும்போது அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை என்ன, எப்படி இருந்தார்கள்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமாக அறிவே இல்லாத, நாகரீகமே தெரியாத ஒரு கூட்டத்துக்கு தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அது வரலாற்றில் சஹீஹுல் புகாரி, முஸ்லீம் உட்பட பல நூல்களில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் தன்னுடைய தோழர்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கழுத்திலே துண்டை போட்டு இறுக்குகிறார். ஃபஜதபஹு ஜதபத்தன் ஷதீதா, கடுமையான முறையில் இருக்குகிறார். அல்லாஹ்வின் தூதருடைய தோள்புறத்தில் அவர் இருப்பதின் காரணத்தினால் வடு ஏற்படுகிறது. அந்த அளவு கடுமையா. என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் இவருக்கும் முந்திய பகை உண்டா, அல்லது அவங்களுடைய குடும்ப பகையின் காரணத்தினால் இவனை கொண்டு அவனுடைய குடும்பத்தில் உள்ளவன பிள்ளையெல்லாம் கொள்வான்னு சினிமாக்களில் காட்டுறாங்களே, அந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதருடைய முன்னோர்கள் இவருடைய குடும்பத்தை எதுவும் செஞ்சிட்டாங்களா, அப்படி ஏதாவது ஒரு பகையின் காரணத்தினால் வந்து நிற்கிறாரா அப்படின்னு பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கும்போது சொல்கிறார், முர்லி மி மாலில்லாஹில்லதி இந்தக், உம்மிடத்தில் இருக்குதே அல்லாஹ்வுடைய செல்வங்கள், அதிலிருந்து எதையாவது கொஞ்சம் கொடுக்க சொல்லும் என்று அவர் சொல்லுகிறார். பிச்சை கேட்குறாரு அவர் ரசூல்லாட்ட, உங்களுக்கு ஜக்காத்து அதில் நிறைய வந்திருக்கும்ல, எனக்கு கொஞ்சம் இதை கொடுக்க சொல்லியா அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கழுத்திலே துண்டை போட்டு இறுக்கி கொஞ்சம் விட்டு விருந்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நடந்து கேட்கிறார். எப்படி மக்கள் இருந்தார்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஒருவரிடத்தில் உதவி கேட்க போகின்ற பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்ற நாகரிகம் கூட தெரியாது அவர்கள். இது எந்த காலம் வரை? ஹுனைன் யுத்தம் வரையிலையும் கூட பார்க்க முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருந்த காலமெல்லாம் நாகரிகமே தெரியாத முரடர்கள். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த அரபிகள் என்பதை நம்ம கிராமவாசிகள் என்று அழகான வார்த்தையில் மொழிபெயர்க்கிறோம். அன்றைய காலத்தில் எழுந்த, ஆரம்ப காலத்தில் இருந்த அறிஞர்கள் எப்படி காட்டரபி, காட்டுவாசிகள் தான் மொழிபெயர்ப்பு. அவ்வளவு இப்படி நடந்தார்கள். ஹுனைன் போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் உதவியை தேடி நச்சு கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரத்தின் மேலே தள்ளிவிட்டார்கள். இலு தர்ருஹு இல சமர், சமர் என்று சொல்லக்கூடிய அந்த முள்மரத்தின் மீது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தள்ளி விடுகிறார். தள்ளிவிட்டு கொடு. எவ்வளவு ரவுடித்தனம்! உதவி கேட்பதில் ஒரு மென்மை இல்லை, ஒரு பண்பாடு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறை தூதராக வர்றாங்க. அல்லாஹ் அழகா ஒரு வார்த்தையில் சொல்லுகிறான், இந்த மாதிரி எல்லாம் முரட்டு பைய நம்மிடத்தில் வந்து கேட்டானேயானால் நம்முடைய செருப்பு பிஞ்சு போயிருக்கும். அண்டா எடுக்கிறது பிச்சை, இதில் இலக்கா வரையாடா அப்படின்னு சொல்லிட்டு 4 மிதிச்சிருப்போம் அவனை பார்த்து. அல்லாஹ் சொல்லுகிறான், லவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், நீ மட்டும் இந்த மாதிரி முரட்டுத்தனம் இருக்கிறானே, இவனிடத்தில் கடுமையாக நீ நடந்திருந்தால் உன்னைய சுற்றி ஒரு பை கூட இருந்திருக்க மாட்டான். இவ்வளவு மோசமானவர்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் நடந்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாரானவர்கள் லட்சக்கணக்கான பேர்கள் வந்து சேர்ந்தாங்க. ரொம்ப முரடர்கள் தான். அந்த முரடர்களையும் அவர்கள் திருத்தும் விதத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் குணமும் அவர்களுக்கு அமைந்திருந்தது. அவ்வளவு கோபத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை பிடித்து இறுக்கி கேட்ட அவனை திரும்பி பார்த்து ஃபலஹிக்க, அல்லாஹ்வின் தூதர் சிரிக்கத்தான் செய்தார்கள். கோபம் வரலை. இவ்வளவு முரடர்களாக இருக்கிறார், இவ்வளவு நாகரிகம் தெரியாதவனாக இருக்கிறார்களே என்று பயந்தார்களே, அவர்கள் பார்த்தார்களே தவிர கோபப்பட்டு அவர்களை அடிக்க சொல்லவில்லை, தோழர்களை கட்டி வைத்து உருக்க செய்யவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று எத்தனை அறிஞர்கள் அல்ல பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு எதிராக எவ்வளவு பேர்கள் இருக்கிறார். என்ன செய்கிறான்? சுவை தூக்கி எறிகிறான், மையை அடிக்கிறான். அவனை எத்தனை அளவுக்கு பெண்டை கழட்டி இருக்கிறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டு இருக்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய கோபத்தை காட்டுவதற்காக இங்கு அடித்தான் என்று சொன்னால் அவனை உள்ளே போய் லாடம் கட்டிடுறான்.
இதைவிட மோசமாக நடந்தவர்களுக்கு இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் நடந்ததின் காரணத்தினால் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வென்றெடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பு பாசத்துக்கு நிகராக எதுவும் இல்லை என்ற அளவுக்கு அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது பாசத்தை வைத்திருந்தாங்க. அவர்கள் எப்படியெல்லாம் நடந்தார்கள், அவர்களிடத்தில் இருந்த அந்த குணம் எப்படி. நீங்கள் ஒரு மனிதனை நீங்கள் வெளியிலே பார்த்தீர்களே, ஆனால் பெரும் தலைவர்களை பார்த்தா வெளியில் ரொம்ப நல்லவ மாதிரி இருப்பான், உண்மையை வெளியில் பார்த்தா தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாமியார் முதலமைச்சர், அவர் போய் என்ன செய்ய போனார், அங்கே இருக்கக்கூடிய தலித்து சகோதரிகளை எல்லாம் சந்திக்க போனார். பார்த்தீர்களா, உயர் ஜாதியாக இருக்கக்கூடியவர்கள் தலித்தை போய் சந்திக்க போனார். அப்படி பெருசாக பின்னாடி பார்த்தா தான் தெரியுது, என்ன செய்ய சோப்பு சீப்பு எல்லாம் போட்டு கழுவி என்ன கையை என்ன செஞ்சிட சுத்தம் இது பண்ணிடக்கூடாது, அது பண்ணிடக்கூடாதுங்கிற அளவுக்கு கட்டுப்பாடுடன் அவர்களை சந்திக்க வச்சான். வெளியில் தெரிந்தது ஏதோ ஒரு நல்லவர்கள், ரொம்ப எளிமை நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய இடத்துல போனான். திடீர்னு பாஜகவுடைய பெரிய தலைவர் என்ன செய்கிறார், தலித்தினுடைய வீட்டிலே போய் சாப்பிடுகிறார். ஓஹோ, ரொம்ப நல்லவராக தெரியுது அப்படின்னு பார்த்தா சாப்பாடு இவன் கொண்டு போய் கொடுக்குறான். அவங்க வீட்டு சாப்பாடு இல்லை, இவங்க தனியாக தயாரித்து அவள் தயாரித்ததை கொண்டு போய் கொடுத்து அங்கே சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டான். அப்போ வெளியில் பார்க்கும்போது நல்லவர்களாக தெரிகிறார்கள். இவங்களுடைய உண்மை நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யார்கிட்ட கேட்டால் தெரியும், வீட்டினுடைய கார் ஓட்டுறாள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவன் உள்ளதை பூரா புட்டு வச்சு வைப்பான். வீட்டினுடைய வேலைக்காரன்ட்ட கேட்டு பாருங்கள், அதுக்கடுத்து அவருடைய மனைவிட்ட கேட்டு பாருங்கள். இவர்களெல்லாம் அன்றாடம் அவங்களோடையே சேர்ந்து இருப்பவர்கள். உண்மையை பளிச்சுன்னு அவர்கள் மூலமாக விசாரித்தா தெரிஞ்சிடலாம். வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியும், ஃபோட்டோவில் என்ன வந்திருக்கோ அவ்வளோதான் தெரியும். வெளியில் என்ன காட்சிகளை காட்டப்படுகிறதோ அதான் தெரியும். பத்திரிகையில் என்ன வருதோ, டிவியில் என்ன வருதோ அதை வச்சு நம்பிடுவோம். உண்மையான ஒரு நல்ல பண்புள்ளவனாக இருக்கிறானா இல்லையா என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டுமானால் அங்கே வீட்டின் உள்ளே நீங்கள் போக வேண்டும். அவர்களோடு சேர்ந்திருப்பவர்களிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். அவர்கள் சொன்னார்களே ஆனால் அதில் உண்மை இருக்கிறதை நீங்கள் நம்பலாம். நபிகள் பெருமானார் அவர்களும் சிறந்த பண்பாளராக காட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏமாற்று பேர்வழிகளை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டார்களாண்டா நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நற்பண்புகளை பற்றி பேசுபவர் யார் என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் 10 ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்தவங்க. அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்களே உங்களுக்கு உதவியாளர்களாக என்னுடைய மகனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்துட்டாங்க. அவர் 10 வயதிலிருந்து ஏறத்தாழ 20 வயது வரையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருந்தார். ஒவ்வொரு இதையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடையே அவர் பயணித்திருந்தார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு லம் யகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பாபன் வலா ஃபஹாசன் வலா லஆனன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனையோ வருடங்கள் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஏசுபவர்களாக திட்டுபவர்களாக நான் பார்த்ததில்லை. கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக நான் பார்த்ததில்லை. சபிப்பவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்ததில்லை. சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹினுடைய பண்பை அவர் பட்டியலில் போட்டு சொல்கிறார். நீங்கள் பார்த்தால் இங்கே ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் ஒழுகுவதை போன்று பேசுபவராக இருப்பார். ஆனால் உள்ளே பார்த்தீர்களே ஆனால் அவ்வளவுதான், கூவத்தினுடைய சாக்கடைகள் விழுந்து விழுவும். நமக்கு முன்னால் இருந்தவர், அவரை பற்றி பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப அழகாக போட்டு தலப்பா போட்டு துண்டை போட்டுட்டு பேசுவார். அவர்கிட்ட போய் ஒரு ஆள் ஃபோனில் நீங்கள் இப்படி சரியில்லைன்னா பேசுகிறாரு, ஐயையோ வார்த்தை அவ்வளவு அநாகரிகமான வார்த்தையில் ஒரு மௌலவி திட்டுகிறார். அது ஆடியோலாம் வாட்ஸ்அப்பில் இதில் எல்லாம் போணுச்சு. வெளியில் பேசும்போது அவ்வளவு குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள், ஆனால் நேரடியாக யாராவது ஒரு ஆள் போய் பேசும்போது அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள். அனஸ் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு எத்தனை இந்த மாதிரி முரட்டுத்தனத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அவங்கள்ட்ட கெட்ட வார்த்தைகள் அவங்கள்ட்ட பார்க்க முடியலை. அவர்களிடத்தில் அநாகரிகமான கேவலமான வார்த்தைகள் பார்த்ததில்லை. கோபத்தை ஏற்படுத்தினால் நாசமா போக நீ உருப்படவே மாட்டாடா என்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்டதில்லை. அவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நடந்திருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். இன்னொரு நபித்தோழர் என்ன சொல்கிறார், இதே மாதிரி செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனக்கும் அஹ்லாக்கா, உங்களிலே ஒருவர் சிறந்தவர் என்றால் குணத்தில் அழகானவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கெட்ட பழக்கத்தை பார்க்கல, கெட்ட வார்த்தைகளை பார்க்கல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களாம், உங்கள்கிட்ட நல்ல மனிதன் யார் என்றால் சிறந்த குணம் உள்ளவன் தான். வெளியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்நாளிலே நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. மக்களிடத்திலே சொல்வார், ஏழைகளுக்காக உதவுவேன் என்று சொல்வார், செருப்பாக தேய்வேன் என்று சொல்வார், குடிசையை கோபுரமாக ஆக்குவேன் என்று சொல்வார், உங்கள் வீடுகளிலே பாலாறு ஓடச் செய்வேன் என்றெல்லாம் நிறைய பேசுவார். அப்படி செஞ்சாராண்டா அவங்க வீட்டில் தான் செஞ்சிருக்கார். அரசியல்வாதிகளுடைய குடிசை வீடுகள் கோபுரமாக மாறி இருக்கிறது, தண்ணீர்கள்லாம் பாலாறும் தேனாராக ஓடி இருக்கிறது. இப்படியாக அவங்களுடைய குடும்பத்தை தான் பார்த்திருக்கிறார்கள், மக்களுக்கு எதுவுமே செய்ததில்லை. ஆனால் வாக்குறுதி மட்டும் மக்களுக்காக எதையும் செய்வேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள், குணத்தில் சிறந்தவன் தான் உங்களில் சிறந்தவன் அப்படின்னு சொன்ன அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் அனைத்திலேயும் அவ்வளவு அழகான குணமுள்ளவர்களாக அவர்கள் இருந்து காட்டியதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு தோழர் இருந்தார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த தோழர் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தவர் தான். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்வார்கள், திண்ணை தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மஸ்ஜிதுன் நபவியினுடைய பின்பகுதியிலே ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு இருந்தது. அதிலே வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள், குடும்பம் இல்லாதவர்கள், பொருளாதார வசதி இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து வந்தாங்க. தனக்காக ஏதாவது வரும் என்று சொன்னால் அனைத்தையும் அவர்களுக்கு தான். யாரை கூட, யா அபாஹேர், அபூ ஹுரைராவே இங்கே வாருங்கள் என்று சொல்வார்கள். இந்த கிடைத்த அந்த பால் இருக்கும் அஸ்ஹாபு சுஃபாவாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அன்பளிப்பாக வந்தால் அவர்கள் அதோடு சேர்ந்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். தர்மமாக வந்தால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், எல்லாத்தையும் எங்கே கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்திலே மஸ்ஜிதுன் நபவியிலேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடையே கடந்து உருண்டு எழுந்தவர். அதனால தான் நிறைய நபிமொழிகளையும் அவர் அறிவித்தார். அந்த நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு பண்பாடை சொல்கிறார், மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உணவையும் குறை சொன்னது இல்லை. சே, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானாயா அப்படின்னு கேட்குறது. நீங்கள் பார்த்தீர்களேயானால் எத்தனையோ திருமண வீடுகளுக்கு உங்களை அழைத்திருப்பார்கள். சாப்பிட்டு வரும்போது எல்லாருடைய விமர்சனம் என்ன, கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் தூக்கலாக விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். மாடை போட்டு ஏமாற்றிட்டாங்க. என்ன, பீஃப்னு போட்டுட்டு மாடுன்னு சொல்லிட்டாங்க, மாடை சொல்லிட்டு ஆடுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஒன்றுமே வேகாமல் இருந்து போச்சு. பாசுமதிக்கு பதிலாக பொன்னி அரிசியை போட்டிருக்கலாம். ஒன்றும் பாசுமதியை போட முடியும், அல்லது பொன்னி அரிசி ஏதாவது ஒன்று பொன்னியை போட்டால் இவருக்கு பிடிக்கல, இவரை போட்டால் அவர் பிடிக்கும். என்னங்க இது, எப்போது இதானா, இதை போடக்கூடாதான்னு நம்மால் சொல்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவை கொடுத்தாலும் சரி குறை சொன்னதே கிடையாது. அவங்களுக்கு என்ன பெரிய பெரிய உணவுலாம் வரல, இருக்கிறதுலையே உருப்படாதது சாப்பாடு தான் கிடைச்சதே அவங்களுக்கு. பெரிய பெரிய நல்ல மிருதுவான ரொட்டிகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாப்பிட்டதில்லை, நல்ல கறிகளை அவங்க சாப்பிட்டதில்லை. ஏதோ அரைகுறையாக சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாடு அவங்களுக்கு பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லைன்னா சாப்பிடாம விட்டுருவாங்க. அவ்வளோதான் அவங்களால. சில உணவுகள் பிடித்தது உண்டு, பிடிக்காதும் உண்டு. பிடித்திருந்தால் சாப்பிட்டுக் கொள்வார்கள், பிடிக்கவில்லையானால் குறை சொல்லி கொண்டு இருக்க மாட்டார். இதெல்லாம் யார் சொல்லுகிறார் என்றால் வெளியிலே உள்ளவன் அல்ல, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்திலேயே அவர்களுடைய உருண்டு எழுந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய குணத்தை எப்படி படம் பிடித்து காட்டுகிறார்கள். எவ்வளவு உணவாக இருந்தாலும் சரி, மோசமான உணவாக இருந்தாலும் குறை சொல்லி கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்ததில்லை. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் ரொம்ப முக்கியமான ஆள்கள், மனைவிமார். யார் மனைவி இருக்கிறாங்களோ கணவனை ரொம்ப நல்லா தெரிந்தவங்க. எந்த ஒளிவு மறைவும் மனைவிட்ட இருக்காது. தாயிட்ட கூட ஒளிவு மறைவு இருந்து விடலாம் சில விஷயங்கள். ஆனால் மனைவிட்ட எல்லா விஷயமும் ஒன்றுலேருந்து கடைசி வரையிலையும் அந்த மனைவிக்கு தெரிஞ்சிடும். அந்த மனைவி உங்களுக்கு சிறந்த கணவன் என்ற அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் சூப்பர் தான். ஆனால் யாரும் என்ன செஞ்சிட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ்வும் சொல்லிட்டாங்க. நீங்கள் எவ்வளவுதான் நல்லா நடந்துட்டாலும் என்னைக்காவது ஒரு தடவை ஒரு சின்ன குறையை பார்த்துட்டா ஒன்றுட்ட என்னத்தை சோகத்தை கண்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிங்கப்பூரில் கேட்டாக, மலேசியாவில் கேட்டாக, அங்கே கேட்டாக, உங்களுக்கு நாங்கள் வாக்கப்பட்டு என்னத்தை கண்ட அப்படின்னு ஒரு வார்த்தையில் முன்னால் செய்த அத்தனை உபகாரங்களும் இல்லைன்றுவாங்க. அப்போ குடும்பத்திலே உங்களிலே சிறந்தவர் ஹைருக்கும் லி அஹ்லி, ஆனால் ஹைருக்கும் லி அஹ்லின்னாங்க.
உங்களிலே சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர், நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். மனைவிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கண்டா அது மாதிரி ஒரு சிறந்த சான்றிதழ் உலகத்தில் எதுவும் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அதில் குறிப்பாக பணக்கார பெண்மணியை நீங்கள் திருமணம் முடித்து நீங்கள் ஏழையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும்? அடிமையாக தான் இருக்கணும். ஏன்னா பணக்கார பெண்மணியாக போயிட்டா நிறைய பணம் போட்டுட்டு வந்துட்டா வீடு வாசல் எல்லாம் அவன் பேரில் இருக்குது, எது சொன்னாலும் சரிங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி தான் பணக்காரத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியை முடித்தவர்களுடைய பலர் நிலை. ஒரு சிலர்கள் விதிவிலக்காக இருக்கலாம். அவள் கோடி கோடியாக சொத்துள்ள ஒருவர் ஒரு ஏழையை திருமணம் முடித்து என்னுடைய கணவர் மாதிரி ஒரு சிறந்த கணவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மையான வார்த்தையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா விதமான அடக்குமுறையும் செய்ய வேண்டிய ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை புகழ்ந்து சொல்லாண்டா அவர் ரொம்ப அவ்வளவு நல்ல மனுஷராக இருக்கும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. வரலாற்றிலே ஹதீஜா நாயகி அவர்களை பற்றி சொல்லும்போது ஏறத்தாழ மக்காவுடைய சொத்துல பாதி அளவுக்கு உள்ளளவுங்க, மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவங்க. ரசூலுல்லாவை திருமணம் முடித்தாங்க. திருமணம் முடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி வருகிறது, ஹிரா குகையில் வருகிறது. பார்த்துட்டு பயந்து போய் ஜிப்ரீலை பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு ஜம்மீல் ஊனி என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் நடுங்கிறாங்க. ஹதீஜா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. இதை பார்த்த ஹதீஜா நாயகினுடைய அந்த வாசகத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் ரசூலுல்லாஹ்வுடைய எவ்வளவு சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு சான்று. பயந்து நடுங்கி போனவர்களுக்கு அவர்கள் சொன்ன அழகான ஆறுதல் வாசகம், வல்லாஹி லா யுஹ்ஸீக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான். என்ன நீங்கள் தப்பு செஞ்சீங்க, உங்கள்ட்ட என்ன கெட்ட குணம் இருந்தது? பட்டியல் போடுகிறார்கள் நல்ல குணத்தை எல்லாம். இன்னக தஸிலு ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம் வ துஈனு அலா நாபில் ஹக் வ தக்ரிஉல் லைஃப. நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழுகிறீர்கள், கஷ்டப்படுபவர்களின் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தாளியாக வந்தவர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள், சத்திய போராட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்காக உதவி செய்கிறீர்கள். ஏன் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தணும்? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. குணத்தில் எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பெண்மணி, பணக்கார பெண்மணி, கோடி கோடியாக சொத்துக்களை வைத்திருந்த பெண்மணி தன்னுடைய கணவரை பற்றி எவ்வளவு அழகான நற்சான்றிதழ் சொல்கிறான்னு பாருங்க. இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலேயே அப்படி ஆழமாக பதிஞ்சிருக்கிறாங்க. போலியாக ஏமாற்றி மக்களுக்கு மத்தியில் இப்படி சிறந்த தலைவர் என்று அங்கே காட்டப்பட்டவர்கள் உயர்ந்தவர்களாக வரவில்லை. அங்கே வேலை செய்தவர்கள்ட்ட கேட்டாலும் சரி, ஒரு நாள் 2 நாள் சந்தித்தவர்களிடத்தில் கேட்டாலும் சரி, அவர்களோடு வாழ்நாள் முழுவதும் இருந்தவர்களிடத்தில் கேட்டாலும் சரி, இவர்களை போன்ற சிறந்தவர்கள் யாரும் இல்லை. முஸ்னத் அகமதில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய குணத்தை பற்றி ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் இன்னொரு மனைவியிடத்தில் கேட்கப்படுகிறது. அஹ்பிர்னி அன் ஹுலுக்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது எங்களுக்கு சொல்லுங்களே அப்படின்னு தாபீன் கேட்குறாங்க. அன்னை ஆயிஷா நாயகி ஒரு சின்ன வார்த்தையில் சொல்லிட்டாங்க, கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் திருக்குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆனில் சொல்லப்பட்ட அத்தனை நல்ல குணங்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவங்களுடைய மனைவியினுடைய சான்று. திருக்குர்ஆனில் உள்ள எந்த சட்டத்துக்கு மாற்றமாக அவர்கள் நடந்ததில்லை. அத்தனை நல்ல குணங்களும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் இருந்தது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சான்று கொடுக்கக்கூடிய அந்த சிறந்த பெண்மணிகள், மனைவிமார்கள், வேலைக்காரர்கள், உதவியாளர்கள், அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை உயர்நிலையத்தான் வைத்தார். ஏன்னா மோசமானவர்களுக்கு மத்தியிலும் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டவர்களுக்கு மத்தியிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மென்மையாக. சஹீஹ் புகாரியில் ஒரு செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற போது இன்னொரு மனைவியிடத்திலிருந்து உணவு வருகிறது. அதை பார்த்த ஆயிஷா நாயகி அவர்கள் கோவப்பட்டு அதை தட்டு விடுகிறார்கள். அந்த தட்டு உடைந்து போய்விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. ரொம்ப அழகாக சொன்னாங்க, அந்த வேலைக்கார காரத்து உம்முக்கும், உங்களுடைய தாய்க்கு ரோசம் வந்து விட்டது. என்ன, நான் இருக்கும்போது என்னுடைய கணவருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னா நீ என்ன அங்கேருந்து அனுப்புவது?
என்று அந்த ரோச உணவரினால் தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு தட்டை எடுத்து அங்கே அனுப்பி வச்சான். இதையெல்லாம் அவர்கள் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஆத்திரப்படக்கூடிய, கோபப்படக்கூடிய, ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகக்கூடிய அந்த நேரத்தில் கூட பொறுமையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவங்க பார்க்கும்போது அல்லாஹ்வின் தூதர் அவருடைய குணத்துக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லை. இது அவங்க மனைவி. அடுத்து பார்த்தீர்களே ஆனால் உள்ளத்தை அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வெளியில் அப்படி கூட நடிச்சிடலாம், வேலைக்காரர்கிட்ட நடிச்சிடலாம், மனைவிமார்கள்ட்ட நடிச்சிடலாம், அல்லாட்ட போய் நடிச்சிட முடியாது. இறைவனிடத்தில் நடித்து விட முடியாது. படைத்த இறைவன் சொல்கிறான், இன்னக்கல் அலா ஹுலுக்கின் அலீம், நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். அல்லாஹ்வுடைய சான்று. இதுக்கு மேலே சான்று உலகத்தில் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. படைத்த இறைவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்தையும் பார்த்து விட்டு சொல்கிறார், உன்னை போன்ற ஒரு சிறந்த குணம் உள்ளவர் யாரும் இல்லை. அவ்வளவு அற்புதமான குணத்தில் நீர் இருக்கிறீர் என்று அல்லாஹ்வுடைய சான்றையும் திருமறை குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். அவ்வளவு சிறந்த பண்பாளராக இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்முடைய மக்கள்கிட்ட தான் பார்க்குறோம் இந்த இறை தூதரின் வழிகாட்டுதல், அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதில் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறார். சாவியனா பின்பற்றிக்கிறவன், அனவியை பின்பற்றுவேன், அவரை சொன்ன கேட்பேன், இவரை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதை மாதிரி தொழுவுண்டா அதை கேட்கறது இல்லை. அவங்க சொன்ன மாதிரி நோன்பு வைங்கள் என்றால் அப்படி நடப்பதில்லை. தராவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதாங்கன்னு சொன்னியா, ரசூல்லா தொழுத மாதிரி நீ தொழு என்று சொன்னால் அதை கேட்பதில்லை. எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அவ்வளவு பண்பாடு மிக்க மனிதராக இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அவர்களுடைய ஒவ்வொரு நல்ல பழக்க வழக்கமும் நம்மள்கிட்ட வரணும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த இன்னும் பல விஷயங்களை நீங்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ரஹமத்துன் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருள் கொடை. உலகம் டோட்டல் அத்தனைக்குமே அவங்க தான் நபி, அவங்க தான் உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர், அவங்க தான் உங்களுக்கு அருளாக அனுப்பப்பட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களை உயிரை விடவும் மேலானவர். எவ்வளவு கிரேடு போகுதுன்னு பாருங்க. படைத்தவன் சொல்றது, நம்மை அல்லாஹ் உருவாக்கியவன் சொல்வது, அந்த நபியை நீ உன் உயிரை விடவும் மேலாக நேசிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு சிறந்தவராக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், அவங்கள மாதிரி எளிமையான ஒரு சிறந்த ஒரு தலைவரை உலகத்தில் நீங்கள் யாரையும் பார்த்திருக்க முடியாது. இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் எப்படி நடக்கணும், எப்படி நடைமுறையில் இருந்திருக்கணும், எந்த மாதிரி அவருடைய உடைகளை அமைத்திருக்கணும், இருக்கைகளை அமைத்திருக்கணும், ரொம்ப சாதாரண. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சந்தேகங்கள் கேட்பதற்காக ஒருவர் வருகிறார் மஸ்ஜிது நபவியில். அங்கே வருகின்ற போது கேட்கிறார், ஐயுக்கும் முஹம்மது, இங்கே முகமது எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹ் எங்கேயோ வெளியே போயிருப்பாங்களோன்னு, வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன லஹரானைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தான் அமர்ந்திருந்தார். பள்ளிக்கு வந்து இப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவர் கேட்குறார், எங்கே முகமது எங்கே? ஒரு மந்திரியை நாம் பார்க்க போகிறோம், ஒரு எம்எல்ஏ நீங்கள் பார்க்க போகிறோம்டா, எம்எல்ஏ எங்கேன்னு நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, மந்திரி எங்கேன்னு கேட்க வேண்டியதில்லை. ஜால்ரா கோர்ட்டும் அங்கேயே நிற்பான், இப்படி வச்சுக்கிட்டு இருப்பான், அவர் தான் செல்ஃபோனை வச்சு இப்படியே அதிலேயே பார்த்துக்கலாம், இவர் தான் முக்கியமான ஆளுன்னு. அதே மாதிரி இங்கே சேர் போடும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம், பெரிய சேராக ஒன்று இருக்கும், குஷன் மெத்தையில் இருந்தால் அவர் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடையும் சரி, அவருடைய தோற்றத்திலேயும் சரி வித்தியாசம் காட்டியதே இல்லை. நிறைய பேர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அபூபக்கரையும் பார்த்து ஏமாந்துருக்கிறார். நிறைய பேர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று மதீனாவில் இருக்கக்கூடிய ஏமாந்திருக்கிறார். ஏன்னா தோற்றத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட வயது குறைவு. யார்? அபூபக்கர் 2.5 வயசு ஏறத்தால் குறைவு அவங்க. இருந்தாலும் தோற்றத்தில் பார்த்தால் அவங்க தான் வயசு கூட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கிறாங்க. அதன் காரணத்தினால் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர்கள் ரசூலுல்லாஹை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் அபூபக்கர் தானே அபூபக்கர்கிட்ட போய் பேச்சு கொடுப்பாங்களாம். அப்போ தோற்றத்திலேயோ நடைப்பழக்க வழக்கங்கள்லேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசம் காட்டதையே இல்லை. அவங்க பார்த்தோன்னே யாருன்றவனோ அந்த இருக்கிறாங்களே அவர்கள் தான் ஒரு இவ்வளவு சிறந்த நபி. அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம் எல்லாரும் மாதிரி சாதாரணமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த இப்போ இங்கே உட்கார்ந்துருக்காங்க, யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்து அவர் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? அவ்வளோ பெரிய தலைவர் அந்த சாதாரணமாக அங்கே உட்கார்ந்திருந்தார். அவர்கிட்ட எப்படி வாசகத்தை சொல்லுகிறார்னு பாருங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்காதவர். அவர்
அவர் சொல்கிறார், இன்னி சாயிலுக்க, உங்களிடத்தில் சில கேள்விகளை நான் கேட்கப் போகிறேன். ஃபமுஷத்திதுன் அலைக்க ஃபில் மசாலா, கேள்வியை ரொம்ப கடுமையாக கேட்பேன். கேள்வியும் பீடிகை எப்படி போடுறாரு, முன்னுரை எப்படி சொல்கிறான்னு பாருங்க. கேள்வி, அந்த கேள்வி ரொம்ப கோபமாக தான் கேட்பேன். இப்படி எந்த ஆளையா போய் கேட்ட முடியுமா? மோடிகிட்ட போய், மோடியே உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தோலை உரிச்சு கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தோலை உரிச்சு கட்டிடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு அம்மா முன்னாடி இருந்தாங்க. அவங்க இருக்கிற நேரத்தில் சபாநாயகர் சேரில் சாஞ்சு உட்காந்துட முடியுமா? அவர் சீட்டு முனையில் இப்படி தான் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் சாஞ்சிட்டாருன்னா அவர் சீட்டு டருன்னு கிழிச்சிருவாங்க. ஒரு வார்த்தை என்ன செய்ய, அவருடைய பெயரை சொல்லிவிட முடியாது, அவருக்கு முன்னால் போய் உட்கார்ந்து விட முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய தலைவர், அவர்கிட்ட வந்து ஒரு ஆள் சாதாரணமாக கேட்குறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரிகமாக தான் கேட்கணும். இந்த மாதிரி விளையாட்டில் இங்கே வச்சுக்கிறக்கூடாது. ரசூலுல்லாஹ்வும் சொல்லலை, பக்கத்தில் இந்த தோழர்கள் எல்லாம் யார்கிட்ட பேசுகிற, எங்கள் உயிரிலும் மேலான நபிகிட்ட இவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறியா, நாக்க அறுத்துனுவேன் அப்படின்னு அந்த தோழர்களும் சொல்லணும். ரசூல்லா பதில் இல்லைங்க, சல் அம்மா பதாலக், உன் மனதில் தோன்றி என்னத்தை வேணாலும் கேளுண்டான். ரசூல்லாவுடைய பதில் அவ்வளோ ரொம்ப கோமா. எல்லாமே ரசூல்லா பார்த்துருக்கான். இவட மோசமான ஆளுக்கு கழுத்தில் பிடிச்சி இறுக்கி அடித்து உதைச்சவெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறான். எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க ஆளுக்கு. நீ கேளுமா, உனக்கு என்ன சந்தேகம் கேட்கும் மார்க்க தொடர்பாக கேளு. அவர் எல்லாத்தையும் கேட்டார். ரசூல்லாவுடைய அழகான அந்த அணுகுமுறை, அவங்க அந்த மக்கள்கிட்ட சொன்ன பதில் அவர் அப்படியே தூக்கி மாத்திருச்சு. கோவக்காரராக வந்தவர் இறை தூதரின் கேள்வியை கேட்டு, ஆமன்து பிமா ஜிஅத பிஹி, நீ எதை கொண்டு வந்தாயோ அதை நான் ஈமான் கொள்கிறேன், இஸ்லாத்தை இப்பமே இருக்கிறேன். ஆனா வராவு மன் மின் வராயி தாலிக்க மின் கௌமி, ஆனா ரசூலு மன் வராயி மின் கௌமி, எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர்களுக்கு நான் தூதுவராக செல்கிறேன். உன்னுடைய கொள்கை போய் நான் சொல்றேன், நான் ரசூலா போறேன், உன்னுடைய செய்தியை கொண்டு சொல்லக்கூடிய தூதுவனாக நான் செல்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள, என்னுடைய சொந்த பந்தத்தில் உள்ள, என்னுடைய ஊரில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் இந்த கொள்கையை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்பவுமே சொன்னேன். ஆனால் லிமாம் இப்னு சாலபா அப்படின்ட்டு நான் தான் லிமாம் இப்னு சாலபா என்ற பெயரையும் அந்த நபர் அங்கே குறிப்பிடுகிறார். சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். இருப்பது எங்கென்று தெரியவில்லை, அவர்களுடைய உடைகளில் தெரியவில்லை, பேச்சிலே தெரியவில்லை, அவருடைய கண்ணியம், அவர்கள் சொன்ன அந்த வாசகம் அவங்களுடைய உள்ளத்தை அப்படியே புரட்டி போட்டு கொள்கைகளை அழகாக மாற்றியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அப்படியே அவங்களுடைய எவ்வளவு பெரிய கோபக்காரனையும் அன்பிற்குரியவனாக மாற்றியது. எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் யாரை போய் பார்ப்பான்? பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர்களை தான் போய் பார்த்துட்டு வருவாங்க. சோண்டு ஒரு ஆள் இருந்தார், அப்போலோவில் போய் இருந்தாங்க. அங்கே போய் சந்திக்க போனது ஜெயலலிதா போனாங்க. நேராக போய் சந்தித்தாங்க. இந்த ஜெயலலிதாவுக்காக வேண்டி தீக்குளிக்க வந்தானே, அவனுடைய வீட்டுக்கு போனதுண்டா? தீக்குளித்தானே, அவனுடைய வீட்டில் நேரடியாக போய் ஆறுதல் சொன்னதுண்டா? அந்த உதவி தொகையாவது கொடுத்ததுண்டா? நேராக போயிட்டா யாரையா ஒரு ஆளை விட்டு தான் அனுப்புறது. இவனுக்காக உண்மையிலேயே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறானோ சிரமப்படுகிறானோ அவனுக்கு ஒன்றுமே செய்கிறதில்லை. பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறானே பெரிய பணக்காரன் செல்வந்த, இவனுக்குத்தான் என்ன செய்கிறார்கள்? மரியாதை கொடுக்கிறார்களே தவிர சாதாரண அடிமட்ட தொண்டனுக்கு கொடுப்பதில்லை. இது எல்லா கட்சியிலையும், ஒரு கட்சி அல்ல, அனைத்து கட்சியிலையும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தான்னு பாருங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யஊதுனி வான மரீலுன், நான் நோயாளியாக இருந்தபோது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை வந்து நோய் விசாரித்து சென்றார்கள். இந்த ஜாபிர் எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்துக்காரரு, பெரிய கோடீஸ்வரரா அப்படின்னு வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள்னா பெரிய கடங்காரர் அவர். அவருடைய தந்தை அப்துல்லா பின் ஹராம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு அவங்களுக்கு 9 பெண் பிள்ளைகள், ஜாபிருக்கு 9 சகோதரிகள் ஆகிட்டு போனாங்க. பெரிய கடனையும் விட்டுட்டு போனார். கடன்காரர்கள் பெரிய தொல்லை கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிலே தலையிட்டு அந்த கடனையும் சரி செய்து கொடுத்த ஒரு கடனாளியாக இருந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் போய் அவர் நோயாளியாக இருக்கிறார் என்பதற்காக சந்திச்சுட்டு வந்தார். அப்போ உள்ளத்தில் எப்படி பதியுன்னு பாருங்கள். பணக்காரனாக இருந்தால் மட்டும்தான் போய் சந்திப்பது, பெரிய தலைவராக இருந்தால் மட்டும்தான் சந்திப்பது. எத்தனை தலைவர் போகிறான், தொண்டர்கள் கஷ்டப்படுகிறான் சிரமப்படுகிறான் என்பதற்காக அவன் போகிறான். அந்த தொண்டன் மிக பிரமாண அளவில் என்ன செய்யணும், கல்யாணம் நடத்தணும்,
1000 பேனர் வைக்கணும், அவளை புகழ்ந்து பேசணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவ போய் கலந்துக்கிடுவாங்க. எல்லாம் தன்னை புகழணும். அப்போ இப்படிப்பட்ட நிலையிலே உள்ள தலைவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சாதாரண தொண்டனாக கடனாளியாக இருந்த அவனிடத்தில் போய் நோய் விசாரித்துட்டு வர்றான். அதே மாதிரி இன்னொருவர் இருந்தார், அதுவும் யூதராக இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்த ஒரு சிறுவன். ஃபாத்தாஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வீட்டுக்கு சென்றார்கள். யார்? ஒரு வேலைக்கார பையன். அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய வீட்டுக்கு சென்று உடல்நிலையை விசாரித்திருக்கிறார். உண்டா? எந்த தலைவனாவது அவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய தெரு பெருக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அவங்களுடைய வீட்டிலே போய் சந்தித்து ஆறுதல் சொன்ன ஒரு தலைவனை நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? இருக்கா? யார் இருக்கா? காசு கஷ்டப்பட்டா கூட உதவி செய்ய மாட்டான். ஆனால் இந்த தலைவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டவராக இருந்தாலும் நம்மீது அன்பு உள்ளவர், எனக்காக உதவி செய்தவர், அவருக்கு நான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே போய் விசாரித்துட்டு வந்தார். நபிகளாரினுடைய இது போன்ற ஒவ்வொரு பழக்க வழக்கத்தையும் பார்க்கின்ற பொழுதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயே போய் நிற்கிறாங்க, நமக்கும் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளியை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி இறந்து போய் விடுகிறார்கள். மற்ற தோழர்கள்லாம் பள்ளியை கூட்டுற பொம்பளை தானே அப்படின்னு தொலை வச்சு முடிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு பள்ளியை தூய்மைப்படுத்தி அந்த பொண்ணை எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இறந்துட்டாங்க, நாங்களாம் அடக்கம் பண்ணிட்டோம், ஏன் எனக்கு சொல்லணும்னு கோவப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா? நான் அவங்களுக்கு தொலை வைத்தேன் என்று சொன்னால் என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாக அந்த பெண்ணுக்கு அமைந்திருக்குமா இல்லையா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக 2வது தடவை போய் தொழு வைத்தாங்க. யாரு? கோடியா மல்லையாவா இருந்தாரா? பெரிய கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார் அந்த பெண்மணி. சாதாரண கூட்டுற ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு தொலை வைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டவர், அவங்களுக்காக நீ துவா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், அவங்களுக்கு போய் தொலை வைத்ததின் காரணத்தினால் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலேயும் மிக உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போகிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அந்த தோழர்களில் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் என்ற ஒரு தோழர் இருக்கிறார். அந்த தோழர் மேலே ஒரு புகார் வந்துச்சு. என்ன புகார்னா, அதிகமாக நோன்பு வைக்கிறாரு, அதிகமாக திருக்குரானை ஓதுறாரு, இது வரம்பு மீறி போயிட்டு இருக்காரு, தொழுகையிலையும் சரி நோன்பு வைப்பதிலையும் சரி குரான் ஓதலையுதுன்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நேராக அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவர்களுடைய வீட்டுக்கு போனாங்க. புகாரி நீங்கள் பார்க்கலாம். போடவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவழைத்து அங்கே தலையணையை போடுகிறார், தலைமணி மேலே சாஞ்சிக்கிறட்டுன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு ஜலச அலல் அருள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில் தான் அமர்ந்தாங்க, அவர் பக்கத்தில் அமர்ந்தார், நடுவில் தலையணை இருந்தது. யாரோ ஒரு மேலே ஒரு புகார் வந்தால் தூக்கிட்டு வா அவனை, அழைத்து வாருங்கள் அவனை, கட்டி வாருங்கள் இவனை என்று தான் சொல்லுவான். ரசூல்லா தன்னுடைய தோழர் மீது ஒரு புகார் வந்தால் நேராக போய் அவர்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதிகமாக நோன்பு வைக்கக்கூடாது, மாதத்தில் 3 நாள் நோன்பு வச்சுக்க, அல்ல மாதத்தில் ஒரு தடவை குரானை ஓடி முடிச்சுக்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய அறிவுரை என்ன, சட்டங்கள் என்ன என்பதை அவங்களுடைய வீட்டுக்கே போனாங்க. சேர் வைக்கிறேன்னு ஆசைப்படலை, அங்கே பெரிய விருந்து வைக்க வேண்டுமா ஆசைப்படலை, பெரிய கண்ணியம் கொடுக்க வேண்டுமா ஆசைப்படலை, நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போய் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அவர் இன்று வரையிலேயும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து மதித்து கொண்டு இருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அந்த தோழர்கள் பார்க்கிறாங்க. மற்ற யாரிடத்திலையும் இல்லாத அழகான அற்புதமான குணங்கள் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அழுது கொண்டு இருக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தக்கில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹுவை அஞ்சிக்கொள், பொறுமையாக இருந்து கொள் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அந்த பெண்மணிக்கு சரியான கோபம் வந்து விட்டது. இலைக்க அண்ணி, என்னை விட தூரமாக போ, இன்னக்க லம் துசப், எனக்கு ஏற்பட்ட பி முசீபத்தி, எனக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சோதனை உனக்கு ஏற்படவில்லை, எனக்கு மாதிரி கஷ்டம் வந்திருந்தால் நீ அழுதுகிட்டு இருப்ப, என்னுடைய சூழ்நிலை உனக்கு தெரியல, அறிவுரை சொல்ல வந்துட்டியா, போயா வெளியே அப்படின்னு அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரோட கடுமையாக சொல்லி. கோபம் ரசூலுல்லாஹ்க்கு வரலை. ஒரு சூழ்நிலை, அந்த பெண்மணியுடைய சந்தர்ப்பம் இப்படி பேச வைத்து விட்டது என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
அமைதியாக ரசூல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே உள்ளவர்கள் சொன்னாங்க, யார்கிட்ட என்ன வார்த்தை பேசியிருக்க தெரியுமா? அவங்க அல்லாஹுவின் தூதர். பாருங்கள், ரசூல்லாண்டா ஒரு நடை உடை இதெல்லாம் பந்தா இந்தா இல்லாதனால யாருக்குமே தெரியல, அந்த பெண்மணிக்கும் தெரியல. ஓ, இறை தூதரா அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ரசூல்லாவுடைய வீட்டுக்கு போனார்கள். அப்போ வீட்டுக்கு போன உடனே அந்த பெண்மை வலம் தஜிது பவாபீன், வீட்டு வாசலில் எந்த காவலர்களும் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை, சாதாரணமாக ஒருத்தருமே இல்லாமல் வீட்டுக்கு உள்ளே போனார். உள்ளே போய் அந்த ரசூல்லாட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் இறை தூதர் என்று எனக்கு தெரியாமல் நான் சொல்லிட்டேன். இந்த வார்த்தையை நம்ம இடத்தில் சொல்லியிருந்தால் நாம் என்ன சொல்லியிருப்போம்? ஓஹோ, தெரியலண்டா இப்படி பேசியிருப்பீங்களோ, தெரியலண்டா இந்த மாதிரி வாசத்தை பயன்படுத்திடலாமா அப்படின்னு நமக்கு கோபம் கொப்பளிச்சிருக்கும். என்ன வார்த்தை, என்ன நம்ம சொல்லிட்டு தப்பு செஞ்சாலே ஏதாவது சொல்லிட்டாலும் நம்ம கோபம் வரும். ஒரு நல்ல வார்த்தை, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இருந்து கொண்டு ஒரு அறிவுரையை சொன்னது குத்தமா? அதுக்கு இந்த மாதிரி போ, என்னை விட தூரமாக போ, எனக்கு கஷ்டப்பட இல்லைன்னு நீ சொல்லலாமா அப்படின்னு கொந்தளிச்சிருக்கலாம். அதை பற்றியே ரசூலுல்லா எதுவுமே பண்ணலை. அப்போதும் அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், அஸ்ஸபுர் இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்வது தான். உனக்கு கஷ்டம் வந்தவொடனே அப்போ தான் பொறுமையாக இருக்கணும். ஒரு 10 வருஷம் கழிச்சதுக்கு பிறகு பொறுமை என்பதில் அர்த்தம் இல்லை. எனவே அல்லாஹ் இப்படியெல்லாம் சோதிப்பான், அப்பொழுது நீ பொறுமையாக மட்டும்தான் சொன்னான். அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹ் பற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளவு மோசமாக நடந்தோம், ஒரு இறை தூதரை இப்படி திட்டினோம், பக்கத்தில் ஆட்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இவ்வளவு கேவலப்படுத்தினோம், ஒரு கண்டன வார்த்தை இல்லையே, ஒரு கடுமையான வார்த்தை இல்லையே. அப்பொழுதும் நாம் திருந்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் தானே அவர்களுக்கு இருந்தது என்ற எண்ணி பார்க்கும்போது அல்லாஹ்வின் தூதர் மீது அவர்களுக்கு எவ்வளவு பாசம் வந்திருக்கும், மரியாதை வந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நபிகளாருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் பார்த்த ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய அந்த குணம்தான் அவர்களை அப்படியே வென்றெடுத்தது. அவங்கள பார்த்துட்டாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் திருந்தாமல் இருந்திருக்க மாட்டான். சுமாமா என்ற ஒரு தோழர் நஜித் பகுதியில் உடைய தலைவராக இருந்தவர், அவரை ஒரு போர்க்களத்தில் பிடித்து கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் கட்டி வச்சுட்டாங்க. 3 நாட்கள் அங்கே தான் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டே இருந்தார், கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு 3 நாள் வந்த உடனே அத்லிகு சுமாமான்னாங்க. ரசூலுல்லாஹ் சுமாமாவை அவிழ்த்து விட்டுருங்க, அவரோடு போட்டுன்ட்டாங்க. அவிழ்த்து விட்டாச்சு. விட்ட உடனே அவர் என்ன செஞ்சார்? அப்பா நல்லதா போச்சுடா, ஒரு ISS தீவிரவாதி நம்ம மாட்டிக்கிட்டோம், நல்லா உயிர் தப்பிச்சிட்டோன்னு ஓடி போனாரா? ஆளாக போனார், பக்கத்தில் உள்ள குளத்தில் குளிச்சுட்டு அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்ற கலிமாவை அங்கே வந்து சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்ல, அவர் 3 விஷயத்தை அங்கே சொன்னார். அந்த 3 விஷயமும் அங்கு நடந்த அந்த சம்பவத்தை அவருடைய உள்ளத்தை அப்படியே மாற்றியது. உலகத்திலேயே எனக்கு மோசமான ஒரு ஊர் எது என்று சொன்னால் இந்த மதீனாவை தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த இவங்க தான் படு மோசமானவங்க என்று. இன்று நான் சொல்லுகிறேன், உலகத்திலேயே சிறந்த ஒரு ஊர் என்றால் அது மதீனா என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன் என்றார். அவரை எந்த கட்டாயம் படுத்தலை, கத்தியை வச்சு குத்தலை, எந்த பிரச்சாரமும் பண்ணலை, இப்படி சொன்னா தான் உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் என்று சொல்லலை, அனுப்பி அவர் பாட்டு போட்டுன்னு தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு புரிந்தது, அவர் உண்மையை அறிபவராக தெரிந்திருக்கிறார், அவருடைய பார்வை தெரிகிறது என்பதை கவனித்தனார் ரசூலுல்லாஹ் விடுங்கட்டாங்க. பார்த்ததிலேயே கண்டுபிடிச்சிட்டார். அதற்கடுத்து சொன்னார், இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான மார்க்கம்னு இஸ்லாம் தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். ISS தீவிரவா ஊண்டா, உலகத்தில் இந்த இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த மார்க்கம் இல்லை என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன் அங்கே சொன்னார். அடுத்ததாக சொன்னார், உலகத்திலேயே எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு முகம் முஹம்மது, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உலகத்திலேயே சிறந்த ஒரு மனிதர் என்றால் அவர் முஹம்மது தான் என்று நான் இப்பொழுது பிரகடனப்படுத்துகிறேன் என்று சொன்னார். இந்த முஹம்மதுடைய உத்தரவு இல்லாமல் யமாமா பகுதியில் இருந்து இந்த முஸ்லிக்கீன்களுடைய பகுதிகளுக்கு ஒரு கோதுமை வித்து கூட போகாது என்று பிரகடனப்படுத்தியவர். எப்படி மாறுனுச்சு? எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அந்த குணம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறை தான், வேற எதுவுமே அங்கே நடக்கலை. அவங்களுடைய பார்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடந்த முறைகள் இவைகள்லாம் உள்ளத்தை அப்படியே அவர்களுக்கு தந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி இந்த உலகத்தில் சிறந்த பண்பாளரை, ஒரு சிறந்த குணமானவரை யாரும் நாம் பார்க்கவே முடியாது. அவ்வளவு சிறந்தவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை 23 ஆண்டு கால அவருடைய நபித்துவ வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் உலகத்தில் அவர்களை போன்ற சிறந்த பண்பாளரை, ஒரு சிறந்த உயர்ந்த குணமுடையவர்களை வேறு யாரையும் நீங்கள் பார்த்துவிட முடியாது. அந்த சிறப்புமிக்க
அந்த நபியினுடைய அந்த நல்ல குணங்களை பின்பற்றி அவருடைய கொள்கைகளையும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah